இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் அஞ்ஞானத்துக்கு போறேன்னு சொன்னதும் போய்தான். அவர் இங்க இல்லாம போனதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும். முதல்ல அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜோசியருக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு தப்பு நடக்குது. ஏதோ சூழ்ச்சி நடக்குதோன்னு தோணுது. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ சும்மா இரு லக்ஷ்மி. இந்த மாதிரி திருட்டு சாமியார்ல இப்படித்தான் மனுஷங்களோட நம்பிக்கையை பயன்படுத்தி பொய்களை வச்சு எதிர் சுவரை கட்டி எல்லாரையும் ஏமாத்தி பணத்தை பறிப்பாங்க. அக்கா, டவுட்டே இல்ல, நமக்கு விஷயம் தெரிஞ்சதாலதான் ஜோசியர் இங்க இருந்து ஓடி போயிருக்காரு. இப்ப நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, லக்ஷ்மி பக்கத்துல இருந்தாதான் மித்ராவுக்கு கண்டம். லக்ஷ்மியோட காத்து பட்டாதான் மித்ராவுக்கு ஆபத்து. இத்தனை நாளா நம்ம ஏமாந்தது போதும். இனிமேலாவது நம்ம முழிச்சுக்கணும். உண்மை என்னங்கறத நம்ம உணரணும். யாரால நமக்கு ஆபத்து ஏற்படுதோ அவங்கள விலக்கி வைக்கணும்க்கா. யாரால மித்ராவை சுத்தி பிரச்சனைகள் சூழ்ந்து வருதோ அப்படிப்பட்டவங்கள மித்ரா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சு வைக்கணும். நீ சும்மாரு தேவயானி. அரவிந்தா, ஜோசியர்னா உனக்கு எவ்வளவு நம்பிக்கை. அவரோட வார்த்தையை நீ ரொம்ப மதிக்கிறவ. அந்த நம்பிக்கையையும் மதிப்பையும் அவ்வளவு சுலபமா விட்டுறாத. ஜோசியருக்கு என்னாச்சு, எதுக்கு போனாருன்னு விசாரிக்கலாம். ஒன்னும் தேவையில்லைங்க. அரவிந்தா, இன்னும் ஒரே ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. என் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன வார்த்தைக்கு எதிரா ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமாவது மித்ராவோட பக்கத்துல இருந்தா ஏதோ கொஞ்சமாவது பலன் கொடுக்கும். நீ நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டன்னா மித்ராவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் அவர் பக்கத்துல இல்லாம போனா மறுபடியும் அவருக்கு எந்த ஆபத்து வந்து சூழுமோ தெரியல. எந்த கண்டம் அவரை நோக்கி பாயுமோ தெரியல. அண்ணா, உன்னோட கண்டிஷன் சரியில்லை. நீ போய் ரெஸ்ட் எடு. பெரியமா அவங்களாம் வந்ததும் நான் உன்கிட்ட சொல்றேன்னா. பரவாயில்லடா, மாம் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன். மித்ரா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏற்கனவே உன்னோட கண்டிஷன் சரியில்லைல்லப்பா. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் ஆகுற? மாம், லக்ஷ்மி எங்க? மாம், உங்களதான். லக்ஷ்மி எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாலாம். எல்லாருமா சேர்ந்து வெளியில போனீங்களாமே, திரும்ப உங்க கூட வரலையா? வரல.
இனிமே வரவும் மாட்டா. அந்த ஜோசியர் சொன்ன வார்த்தையை நம்பி உன்னோட வாழ்க்கையை நானே பாழாக்கிட்டேன்டா. தேவையில்லாம அந்த லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்து உனக்கு முடிச்சு போட்டு வச்சுட்டேன். நான் ஏன் அப்படி ஒரு தப்பு செஞ்சேன்னு இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன் மித்ரா. என்ன மாம் இது? ஜோசியர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா இருக்கு மாம். அவர் எச்சரிச்ச ஒவ்வொரு வார்த்தையும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவரு சொல்றது பொய்ன்னு எப்படி மாம் சொல்றீங்க? டாட், நீங்களா சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? அதுக்குள்ள ஜோசியர் மேல உங்க அபிப்பிராயம் ஏன் மாறுச்சு? உன் ஜாதகத்துல இருக்கிற கண்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோசியரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஆனா அவரு திடீர்னு காணாம போயிட்டாரு. எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்படி திடீர்னு போக வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்போ நீங்களும் ஜோசியர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நம்புறீங்களாப்பா? என்னமோடா, எது உண்மை எது பொய், எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியலடா. யார் சொல்றத நம்புறது, யார தப்பு சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி டாட், ஜோசியரை விட்டு தள்ளுங்க. லக்ஷ்மியை ஏன் கூட்டிட்டு வரல? கூட்டிட்டு வர நோக்கமோ எங்களுக்கு இல்ல. அவ இனிமே இங்க வரவும் மாட்டா. லக்ஷ்மி உன் பக்கத்துல இருந்தா உனக்கு ஆபத்துகள் சூழ்ந்துகிட்டே இருக்கும். லக்ஷ்மி இந்த வீட்ல இருந்தா மறுபடியும் புது புது பிரச்சனைகள் உன்னை தேடி வரும். அதனாலதான் எக்காரணத்து கொண்டும் லக்ஷ்மி இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நான் சொல்றேன். இனிமே நீயும் லக்ஷ்மியை பத்தி யோசிக்கிறத விட்டுரு. மனிஷா, மித்ராவை அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு போ. மாம் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க? மித்ரா, ஆன்ட்டிய பத்தி உனக்கு தெரியும்ல. அவங்க உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. இப்பவும் உன் மேல இருக்கிற பாசத்தால தான் இப்படி பேசுறாங்க. தயவு செஞ்சு நீயும் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்கு இப்ப ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நீ வா வா.